வெல்கம் டு ஐரெக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேக்னட் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நம்பி வாழ்ற வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் நாள்தோறும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் மெனக்கெட்டு யாரும் கேமரால பிடிக்கலனா யாரும் வந்து சொன்னாலும் அன்பிலீவபிளா தான் இருக்கும். அப்படி ரேரா நடந்த கேமரால விழுந்த நம்ப முடியாத சம்பவங்களை இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு காட்டுறோம். சோ வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க அது ஒரு சிறுத்தை தான காருக்குள்ள பூந்த மாதிரி இருந்துச்சு. அவர் மேம்போக்கா நடந்தவர் இல்ல, கண்டத்தை கேஷுவலா கடந்தவர். நான் ஓடிக்கல சார். பனியை உருட்டி அடிச்சு விளையாடணும்னு போனவங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு. அவரு பந்த முதல்ல கத்துவாரு, பிறகு கதவு திறந்து காட்டுவாரு. பள்ளியை பார்த்து மறந்து போற பெண்களும் இருக்காங்க, குரோக்கடையிலேயே மறந்து போக வைக்கிற பெண்களும் இருக்காங்க. முதலை கூட்டு போய் தான் வேப்பல் அடிக்கணும். கரெக்டா வரும்போது கரெக்டா நகர முடியும். காருக்குள்ள சிறுத்தை புலி எட்டி குதிக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த 10%த்தையும் பார்க்கணும்ல. ரோட்டோட ஓரத்துல கடை வியாபாரம் பாக்குறதுக்கு யாரு பண்ணுவா தடை? வாங்கம்மா வாங்க. கோல் அடிச்சு செலிப்ரேட் பண்றது வழக்கம். பேக் ஃபிளிப்லயே கோல் அடிக்கிறது தான் அவரோட பழக்கம். கோல போடுறவரு மட்டும் இல்ல, ஆபத்துல இருக்கிறது தெரியும் அவருன்னு. சுறாவே சொல்லிட்டு போயிடுச்சு அவருன்னு. காலமாட அடக்கும் போதே கால் நடுங்கும் பல பேருக்கு. ஆனா காட்டு மிருகத்தை அடக்கிறது தான் ஐயாவோட பழப்பாவே இருக்கு. ஓட்டுறது சேஃப் இல்ல, தெரியுமா இருக்கும், பழகிருப்பாரு. அதான் ஒரு 2 வீலர்ல போறாப்ல. பிராக்டிஸ் செய்ய முடிக்கணும், பரீட்சைக்கும் படிக்கணும்னா படிச்சிட்டே விளையாடுறாருப்பா. போனது வராது, அச்சா வரணும்னு இருந்தா எங்கேயும் போகாது. அவரு பால பர்ஃபெக்ட்டா பாக்கெட் பண்ணுவாரு. பண்ணிட்டாரு. பிரச்சனை எந்த ஷேப்ல வேணாலும் வரலாம். என்ன இடத்துல நேக்கா அக்கா மாதிரி நைஸா நழுவிரணும். நழுவலாம் இல்ல, முக்கியமான வித்தையை மிஸ் பண்றது இல்ல. மிஸ் பண்ணிட்டாங்களான்னு பாக்குறது. அவங்க விட்டுட்டாங்க நினைச்சிட்டாங்க. முட்டை எடுத்து அடிக்க, நான் பரீட்சையில வாங்கின மார்க் கூட முட்டை மாட்டிக்கிச்சு, பிடிக்கல. இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணும் அவரு சாதாரணமான ஆள் இல்ல. பார்க்க பயங்கரமா தான் இருக்கு. தூக்கி போறாரு. பொங்கிருச்சு இல்ல. சிடி எடுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஆனா போடுறதுக்கு பல வழி இருக்கு. கேம் ஓடுன மாதிரி தான். அங்க பூனைக்குள்ள எதுவும் பூந்துருச்சான்னு தெரியல, ஆனா டைமிங் கரெக்ட்டா செஞ்சிருச்சு. கோல் குடுக்கறவ மட்டும் இல்ல, அந்த உழுகுற நேரம் கேட்ச் பிடிக்கிறவனும் நண்பன் தான். புடிச்சாரு. நல்ல வேளை. பார்க்கிங் பண்ணலாம். படம் மாதிரி இருக்கு. மேஜிக்கும் பண்ணலாம். மீனு மாதிரி கண்ணோட கையில் வெளியினா இருக்கலாம். அதுக்கு தூண்டில் போட்டு பார்க்கலாமா? நல்ல வேளை தோண்ட வந்தது தோலோட போச்சு. மரத்தை வெட்டி தூக்கி போடுறாரு, மனசாட்சியே இல்லாத. மரம் நெட்டு வளர்க்கறாரு, நல்ல மனுஷன். கேமராவை ஆன் பண்ணி வச்சதுதான் தம்பி பிளான் பண்ணி பண்ணது. சரகடிச்சு பறக்கிறதும் சில நேரம் சிரமமா இருக்கும்ல, அப்படி இந்த பயவழிக்கு இருந்திருக்கும் போல. நின்று மாதிரி அந்த புக்கில் இறங்கிக்கல சார். அவரு விழப்போகுது கண்ணாடின்னு புரிஞ்சுக்கிட்டதோட கண்ணாடி புடிச்சு வச்சாரு. பாப்பாவுக்கு உடையல. அவர் இருந்தனால என்னது பட்டா வந்து உட்கார்ற மாதிரி பக்காவா வந்து உட்கார்ந்துச்சா. 2-3 நம்ப விடலாம். ரியாலிட்டில அவராண்ட வம்பு விடக்கூடாது. 10 அம்பு டைம் அடிப்பாரு. சேம் சைடுல கோல் போடுற கீப்பர் தான் அதிகம். ஆப்போசிட் போஸ்டுக்கே அடிக்கிறது. இந்த படத்துல நடந்தது அப்படியே பண்ணிட்டாருப்பா. விழுகணும்னு இருந்தா விழுகும். மிஸ் பண்றேன். விழுகணும்னு இருந்தாதான் விழுகும். போனுக்கு சார்ஜ் இப்படி போடலாம், ஸ்மார்ட் போனே மிரண்டு போனோம்னா இப்படி போடலாம். ஸ்விட்ச் போடுங்க ப்ரோ. இந்த ஸ்டண்ட் எல்லாம் சொந்தமா ஒரு ஆக்டர் பண்றாருங்கறத கேட்கும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. பாக்குற வரைக்கும் ஹைஃபை இப்படியும் கொடுக்கலாம்,
அப்படி கொடுக்கலாம். போ. அவரு ஓங்கி அடிச்சா எங்கேயோ போகும். எங்க போச்சு இங்கதான் வந்து வந்துருச்சு எங்கேயும் போகல. அடிச்சு வந்துருச்சு. உங்க அமேசான் டெலிவரி லேட் ஆகுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். இப்படியே மாட்டிக்குமா? 999வது காரணம் கேமராமேனுக்கு சாவே கிடையாது. சாட்சி 1 காட்சி 2 அந்த திருட வந்தவரை யாரும் கவனிக்கல, கேமராவை தவிர. ஒழுங்கு மரியாதை இருக்கிற எல்லாத்தையும் எடுறா என்ன கதவை திறந்தா சரி வேற சவாரி பாத்துக்கலாம். தம்பி லக்க ட்ரௌசருக்குள்ள போட்டு போயிருக்கான். ஏன் இல்லனா வண்டி நின்று இருக்காதுல்ல. பாவி அப்படியே போறான். உடைக்கிறதுக்குன்னு ஓங்கி அடிச்சாலும் உடையறதுக்கு மனசு வேணும்ல. ஓ உடைக்கிற இடம் பாரு. அவர் எவ்வளவு லக்கின்னு அவருக்கு தெரியாது, ஏன் அந்த காருக்கு தெரியும். பாட்டில் ஃபிளிப் வித்தாலேயே பலவிதமா இருக்கு. அங்க நைனா மண்ட காலியா தானே இருக்கு. கடையை மூடுறதுக்கு நேரமா இருக்கு. கையிலேயே 3 கோடர் இருக்குன்னா ஐயோ ஐயோ அம்மா ஓ டைம் ஆச்சு மேடம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாரு? காத்தடிச்சு இருந்தாலும் டேமேஜ் வராம பாத்துக்குவாரு. சூட்டை துவைக்க போட்டிருக்காரு. மீன் பிடிக்கிறதுலாம் பெரிய வித்த. மீனே வந்து லிஃப்ட் கேக்குற வரைக்கும் பாப்பா பைக் அந்த கேமை பொறுத்த வரைக்கும் குறுக்க யாரு வந்தாலும் ஆடணும். ஐயோ பூரா வந்தாலும் சரி. ஃபிட்டிங் டைமிங்னு எல்லாமே கரெக்டா இருந்தா உருண்டது உள்ள போய் சேர்ந்து பாதி வழியில பறந்து வர பாராசூட் மூல சாமான் ஒழுங்கா இருக்க யாரும் பண்ணாத விஷயம். ஆனா தொழில்முறை ஸ்டண்ட் மேனா ட்ராய் ஹார்ட்மேன்ங்கிறவரு அதை லைவா பண்ணி காட்டியிருக்காப்ல. பாராசூட்டை கொளுத்திட்டு பக்காவா தரையிறங்கறத பாக்க அவர்தான் முடிச்சிருக்கு. ஆனா இதை யாரும் வீட்ல முயற்சி பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறோம். தெரியும் இருந்தாலும் லாரி டயருக்கும் என்ன தகராறுனே தெரியல. ஆனா ஏதோ இருக்கு. யாரு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு தெரியல. ஒண்டிதான் போட்டாங்க. அவரு இருந்து பறக்கலாம். நனையாம நடக்க முடியும். அவராவது ஹைவேல வீலிங் அடிப்பாரு. பை பை டாடா. தண்ணி இல்ல போல இருக்கு. கம்மியா வாட்டர்லயே வண்டி ஓட்டுவாரு. பைக் ஓட்ட தண்ணி கம்மியா இருக்கு. அப்கிரேட் ஆகி ட்ரெயினோட குறுக்க பூந்துருச்சு அந்த நாயி. குறுக்க போறது தப்பிச்சு நினைக்கிறேன். ரெண்டு விஷயத்திலயும் அது தவிர்த்து மரம் விழுந்து கிடக்குதுங்கிறத நான் முன்கூட்டியே அறியல. மரம் ஆஹா ஆஹா ஐயோ மரணபங்கமான டிரைவர் இருந்ததுனால அசம்பாவிதம் நடக்கல. உங்களோட ஆடி முடிச்சு ஆப்போசிட்லயும் யாரும் வரல. பக்கத்துல இருக்கிற அதையும் அடிச்சிட்டாரு. அவராலேயே நம்ம முள்ள பாவம். என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம வந்திருக்காரு அவரு. பக்கத்துல லக்க வச்சிருந்ததுனால அவரோட தெரியல. இந்த வீடியோல இருந்து நம்ப முடியாத சம்பவங்கள்ல சேர்ந்து உங்களுக்கு காட்டியிருப்போம் நாங்க நம்புறோம். வீடியோல பார்த்ததுலயே அதிர்ச்சியாக்கின விஷயம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து இந்த வீடியோல நான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க மீட் பண்றேன். இதுதான் அவங்க மைனர் ஃபேக்ட்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. பயங்கர இதாதான் இருந்துச்சு. இதுல எனக்கு தெரிஞ்சு எல்லாமே லக்கி தான். அது 1-2 தான் ஏதோ அவங்க ஜஸ்ட்ல மிஸ் ஆனாங்க. மற்றதெல்லாம் ஒரு பொண்ணு அந்த டயர் கரெக்டா அங்க வந்து இவங்க நிக்கிற இடத்துல டக்குன்னு அங்க குத்தி திரும்பிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். அதுல எனக்கு அது பயமா இருந்தது. எனக்குன்னா அந்த சிறுத்தை ஒண்ணு வந்து காருக்குள்ள அது ஜன்னல் மூடலன்னா காருக்குள்ள பாஞ்சிருக்கோம் காலி. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொன்னு அந்த ட்ரெயினுக்குள்ள அந்த நாய் போனது அது எனக்கு தெரிஞ்சு காலி நினைச்சேன். இடையில புந்து தைரியம் கேப் இருக்கனால தப்பிச்சு வந்தது. இல்லன்னா அடுத்த இதுலயே மாட்டி இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய நாய் உள்ள போறது லாரி அதுக்குள்ள பூந்து தப்பிக்கிற நாய் எல்லாம் இருக்கு. பூனெல்லாம் மேக்சிமம் தப்பிச்சிரும். மேல ஏறினாலுமே தப்பிச்சு வந்துருங்க. ஆமா அது பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒருத்தர் ரொம்ப கிட்ட நிப்பாரு. ஒரு எல்லோ கலர் கார் ரொம்ப கிட்ட வந்து இடிச்சுட்டு கேமராமேன் அது கரெக்டா அவரு அந்த சைடு எட்ஜ்ல நின்னாரு. அதனால அவர் அப்படியும் கேமரா போட்டோ எடுக்கிறாரு. அது கொஞ்சம் இது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆமா ஆமா. ஆனா நிறைய கேமராமேன் நிறைய இது பாத்தீங்களா அந்த நிறைய
இந்த மாதிரி பேரழிவான விஷயம் எல்லாம் அவங்க மேக்சிமம் எடுக்கிறாங்க, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தான் ஆமா, எடுக்கிறாங்க. ஆமா. நம்ம அதை மட்டும் தான் பாக்குறோம், அந்த கேமராமேன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது பயங்கரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லக்கு ஓகே தான். இது ஆமா, ஆமா. அப்படியே இது லக்கு வருதுன்னு பாத்துட்டு இருக்க கூடாது. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்